வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சிக்கன் குழம்பை நான் இன்றைக்கி சொல்கிறது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க அந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இப்போ சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு ஜாமான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு செவந்து வரட்டும். மசாலா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் இது போல் நம்ம வதக்கிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலராக இருக்கும். அதுக்காக தான் இப்போயே சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை சேர்த்து நல்லா இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கணும். சிக்கன் இந்த மசாலா கூட நல்லா வதங்கி வரணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து வைக்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கழுவும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிரும் மஞ்சத்தூளும் சேர்த்து கழுவுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சிக்கனில் உள்ள கவிச்சி வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுமாரி கழுவிக்கிங்க. இப்போ தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். சிக்கனில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 இது போல் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். பிரியாணி எல்லாமே. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் குழம்பு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா தூளும் குழம்பு மசாலா தூளும் பார்த்திங்கன்னா ரெசிபி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 மசாலாவும் சேர்த்து செய்யும் போது குழம்பு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்குங்க. மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம இப்போயே சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது குழம்பு உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாக்கா தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. நம்ம சிக்கன்லேருந்தும் நமக்கு தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணியோட அளவு நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. அளவாக உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கறி மசாலா தூள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. சிக்கனை அதிகமாக வேக வச்சிட வேண்டாம். 2 விசில் வச்சாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதிகமான விசில் வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து உங்களுக்கு குழஞ்சி போன மாதிரி போயிடும். அதனால் 2 விசில் வச்சிங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வரும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதாவது மீடியம் சைஸில் உள்ள ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூடி.
இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் பாருங்கள் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பாருங்கள். 2 விசில் வச்சாலே போதும், நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும். குழம்பு இன்றைக்கி நான் தண்ணியாக வைக்கிறதுக்கு தண்ணியாக தான் வைக்க போகிறேன். அதுக்காக தான் தண்ணி இந்த அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவி மாதிரி வேணுன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்குங்க. திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து கொதிக்க வைக்கணும். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கும் போது சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க வச்சுக்குவோம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதோட பச்சை வாடையெல்லாம் போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா கமகமன் வாசனையோட ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு அருமையான சுவையில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.